டிட்வா புயல் காரணமாக பாம்பனில் தற்போதைய நிலை என்ன என்பது குறித்து நம்முடைய செய்தியாளர் வீரகுமார் தெரிவிக்கும் விவரங்களை பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் டிட்வா புயல் காரணமாக கடந்த 3 நாட்களாகவே சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருது. இந்நிலையில நேற்று முன்தினம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுரம், மண்டபம், ராமேஸ்வரம், தங்கச்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடல் சீற்றமாகவே காணப்பட்டுச்சு. காணப்பட்ட நிலையில பாம்பன் பாலத்தில் வாகனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு பெரிய காற்றானது வீசப்பட்டது. சுமார் 65 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசப்பட்டதன் காரணமாக இந்த கரையோரத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் அனைத்தும் கடல் நீர் உள்புகுந்தது. அது மட்டும் இல்லாமல் கடல் நீர் 5 அடிக்கு மேல சீற்றமாக காணப்பட்டது. நேற்று பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம நிக்கிறது எந்த இடம்னா பாம்பன் சாலை பாலத்துக்கு கீழே நிக்கிறோம். இங்கிருந்து பார்க்கும்போது பழைய ரயில்வே பாலம் மற்றும் புது ரயில்வே பாலம் நன்றாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் இங்கிருந்து பார்க்கும்போது இந்த அலைகள் சுமார் அந்த பழைய பாலத்தை, ரயில் பாலத்தை தொட்டு செல்லக்கூடிய அளவுக்கு அலைகள் சீற்றமாக காணப்பட்டுச்சு. இன்னைக்கு டிட்வா புயல் இலங்கையிலிருந்து நகர்ந்து சென்னை நோக்கி சுமார் 7 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது காற்றின் வேகம் சற்று குறைந்திருக்கிறது. இதன் காரணமாக நேற்று முன்தினம் இந்த ரயில் பாலத்துல ரயில்வே பாலத்துல ரயில்கள் இயக்காம இருந்தது. இன்றைக்கு காற்றின் வேகம் குறைந்ததன் காரணமாக ரயில்கள் தற்போது சோதனை ஓட்டம் சோதனை ஓட்டம் செய்யப்பட்டது. இன்ஜினை கொண்டு சோதனை ஓட்டம் செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் 16 பெட்டிகள் கொண்ட அந்த ரயில் இன்ஜினை சோதனை ஓட்டம் நடைபெற்றுச்சு. இப்ப நீங்க இந்த இடத்துல பார்க்கும்போது காட்சியை பார்த்தீங்கன்னா இப்ப நண்பகல் ஆகிறது. சுமார் ஊட்டி, கொடைக்கானல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பனி சூழ்ந்து, அதாவது சாரல் மலையோட சேர்ந்த பனி சூழ்ந்து தற்போது இந்த பாம்பன் பாலம் தெரியுது.